அனைவருக்கும் வணக்கம். நாம் கேட்டுக்கொண்டு இருப்பது கம்ப ராமாயணம். அதிலே பாலகாண்டம். இன்று நாம் கேட்கப் போவது கார்முக படலம். ராமன் வில்லை நாணேற்றினால் துயர் நீங்குமென்று சனகன் கூறுகின்றான். அந்த வில்லை ஏவலர் அவைக்கு கொண்டு வருகின்றார்கள். வில்லை பார்த்தவர்கள் பலவாறு பேசுகின்றார்கள். சதானந்த முனிவன் வில்லினது வரலாற்றை உரைக்கின்றான். பின்னர் விஸ்வாமித்திரனது முகக்குறிப்பை அறிந்த ராமன் வில்லை நோக்கி எழுகின்றான். அந்த வில்லினை எடுத்து ராமன் நாணேற்றுகின்றான். வில் முறிந்த ஓசையை யாவரும் கேட்டு அஞ்சுகின்றனர். மிதிலை நகர மக்களின் மகிழ்ச்சி வெளிப்படுகிறது. காதல் நோயால் நைந்த சீதைக்கு அவள் தோழியான நீலமாலை மகிழ்ச்சியான செய்தியை கூறுகின்றாள். சனகன் உவந்து கோசிகனிடம் திருமணம் குறித்து வினவுகிறான். அம்முனிவன் மொழிப்படியே சனகன் தசரதனுக்கு தூது விடுவிக்கின்றான். விஸ்வாமித்திரர் கூறியதை கேட்ட ஜனக மகாராஜர் இப்படிப்பட்ட ராமலட்சுமணர்கள் தனது இருப்பிடம் தேடி வந்ததற்காக பெரும் மகிழ்ச்சி அடைந்தார். பின்னர் விஸ்வாமித்திரரை வணங்கி அவரிடம், பெரும் முனிவரே, உங்களிடம் ஒரு வேண்டுகோள். இந்த குமாரரான ஸ்ரீராமர் எனது துக்கத்தையும் போக்க வேண்டும் என்றார். அதற்கு விஸ்வாமித்திரர், உமது துக்கம்தான் என்ன என்று ஜனகரை கேட்டார். அதற்கு ஜனகர், எல்லாம் அறிந்தும் அறியாதது போல காணப்படும் பெரும் முனிவரே, என்னிடம் உள்ள மாயவில்லை யார் ஒருவர் நாணேற்றுகிறார்களோ அவர்களுக்கே சீதையை மணம் முடிப்பேன் என்ற நிபந்தனையை வைத்திருந்தேன். ஆனால் இந்த மாயவில்லை இதுவரையில் எப்பேற்பட்ட வீரராலும் தூக்கக்கூட முடியவில்லை. எனவே எனது வேண்டுகோள் இதுதான். இப்போது கொண்டு வரப்போகும் சிவதனுசை இந்த குமாரர் வளைத்து நாணேற்றுவாராயானால் அப்போது என் துயரம் தீரும். என் மகள் சீதையும் முற்பிறவியில் செய்த தவப்பேற்றை பெற்றவளாவாள் என்று கூறினார். விஸ்வாமித்திரர் அந்த சிவதனுசை கொண்டு வரும்படி சொல்லவே ஜனக மகாராஜர் தனது ஏவலர்களை பணிக்க அவர்கள் சுமார் 60,000 பலசாலியான வீரர்கள் ஒன்றிணைந்து மலை போன்ற ஒரு வில்லை மிகவும் கஷ்டப்பட்டு சுமந்து கொண்டு சபைக்கு வந்தார்கள். அந்த சிவதனுசை பார்த்த சிலர், சீதைக்கு எங்கே இந்த ஜென்மத்தில் திருமணம் நடக்கப் போகிறது என்றார்கள். சிலர், ஒருவேளை மும்மூர்த்திகள் யாரேனும் வந்து இந்த சிவதனுசை நாணேற்றினால் சீதையின் திருமணம் உண்டு என்றார்கள். இன்னும் சிலர், அந்த வில்லை வில் என்று சொல்வது வஞ்சனையாகும், நிச்சயம் இது பொன்மலையாகிய மேருமலை என்றார்கள். இன்னும் சிலர், இந்த வில்லை நிச்சயம் மனிதன் நாணேற்றியிருக்க வாய்ப்பில்லை என்றார்கள். மேலும் சிலர், அழகிய நீண்ட பார்க்கடலை முன்பு கடைந்த மத்தாகிய மந்திரமலையே இப்படி வில்லாக உருவெடுத்து உள்ளது என்றார்கள். இன்னும் சிலர், ஆகாயத்தில் இருந்து நீண்ட இந்திர தனுசு அங்கிருந்து கீழே விழுந்து விட்டதோ என்கிறார்கள். இந்த வில்லை எதற்காக ஜனக சக்கரவர்த்தி கொண்டு வரச் சொன்னார் என்று பலர் கேட்டனர். அதில் சிலர், இந்த வில்லை கன்னியாசுர்க்கமாக வைத்த இவரை போன்ற ஒரு மதிக்கெட்ட அரசரும் உலகத்தில் இருப்பாரோ என்று ஜனகரை இகழ்ந்தனர். ஆனால் மற்றும் சிலர் மிகவும் பெருந்தன்மையாக, பெருமை பெற்ற இந்த வில்லை ஜனகராஜர் தனது மகள் சீதையின் சிறப்பை வெளிப்படுத்தவே நிலைநிறுத்தியுள்ளார் என்று புகழ்ந்தனர். இப்படி ஒவ்வொருவரும் அந்த வில்லை பார்த்து தங்களது கருத்துக்களை சொன்னார்கள். இங்கனம் கொண்டு வரப்பட்ட அந்த மகா பெரிய வில்லை வீரர்கள் மெதுவாக சபையின் நடுவே இறக்கினார்கள். இருந்தாலும் அந்த வில்லின் பாரம் தாங்காமல் பூமி சற்றே தெறித்தது. அதனை கண்டு அவையில் இருந்த மற்ற அரசர்கள், இந்த பெரும் வில்லை யாரால் தான் தூக்க முடியும் என்று தீர்மானித்து கொண்டு பலர் அந்த வில்லை தொடவே கூசினார்கள். மறுபுறம் ஜனக மகாராஜர் அந்த வில்லையும் பார்த்தார், தனது மகள் சீதையையும் பார்த்தார். மனதிற்குள், ஐயோ, நான் அறியாமல் பந்தயத்தை வைத்துவிட்டேனே, என் மகள் சீதை அப்படியே இருந்து விடுவாளோ என்று கண் கலங்கினார். அதனை கவனித்த சதானந்தர் விஸ்வாமித்திரரை நோக்கி, மற்ற அரசர்களுக்கும் கேட்கும்படி, முனிவருள் தலை சிறந்தவரே, முன்னொரு காலத்தில் தட்சனின் மகள்
தாட்சாயணி தந்தையின் விருப்பத்திற்கு மாறாக சிவபெருமானை தனது தலைவனாக மணந்தார். சிவனை ஏற்கனவே பிடிக்காத தட்சன் தனது மகளின் இந்த செய்கைக்காக சிவனை அவமதிக்க தனது பரிவாரங்களுடன் பெரும் யாகத்தை நடத்தினான். அந்த யாகத்தில் நியாயமாக சிவனுக்கு தர வேண்டிய அவிர்பாகத்தை தராமல் மற்ற தேவர்களுக்கு மட்டும் முறைப்படி கொடுத்தான். இந்த அநியாயத்தை கேட்கச் சென்ற தாட்சாயணியை முனிவர்கள், தேவர்கள் என பலர் முன்னிலையில் அவமானப்படுத்தினான் தட்சன். மனம் வருந்திய தாட்சாயணி யாக குண்டத்தில் எரியும் அக்னிக்கு தன்னை சமர்ப்பித்துக் கொண்டாள். இதனால் கோபம் கொண்ட சிவன் தனது படை பரிவாரங்களுடன் தட்சராஜனை அழிக்கச் சென்றார். தனது கையில் இருந்த வில் கொண்டு யாகத்தை முற்றிலும் அழித்தார். தட்ச பரிவாரங்களை அழித்த பிறகும் கூட அந்த ருத்ரமூர்த்தி அந்த வில்லை கையில் வைத்து கொண்டு இருந்தார். அது கண்ட தேவர்கள், எங்கே இந்த வில்லை கொண்டு சிவபெருமான் நம்மையும் அழித்து விடுவாரோ என அஞ்சி நடுங்க, அது கண்ட ருத்ரமூர்த்தி ஜனகரின் குலத்தில் உதித்த பூர்வீக அரசர் ஒருவரிடம் இதனை வைத்து போக அது பரம்பரையாக இளவரசருக்கும் கிடைத்தது என அந்த வில்லின் பெருமையையும் வரலாற்றையும் எடுத்துரைத்த சதானந்தர் பின்பு சீதையின் வரலாற்றையும் விஸ்வாமித்திர முனிவரிடத்தில் சபையோர் கேட்க கூறத் தொடங்கினார். முனிவரே, சீதையின் வரலாற்றையும் கேட்பீராக. யாகம் செய்யும் பொருட்டு ரத்தினங்கள் பதித்த பொன்னால் ஆன கலப்பையால் நாங்கள் நிலத்தில் உழுதோம். அப்படி உழும்போது கலப்பை அந்த நிலத்தின் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தட்டி நகராமல் நிற்கவே அந்த இடத்தை தோண்டி பார்த்தபோது கிடைத்த பெட்டியினுள் சீதை குழந்தையாக கண்டெடுக்கப்பட்டாள். ஜனக மகாராஜனுக்கு அப்போது குழந்தைகள் இல்லாத காரணத்தால் பூமித்தாய் கொடுத்த மகள் என்று சீதையை ஜனகரே வளர்த்தார். இந்த சீதையின் குணத்தை தான் நான் என்னவென்று சொல்வது? சொல்ல வார்த்தைகள் இல்லை. அத்துணை சிறப்புகள் உடையவள். அதனால்தான் இந்த சீதையை அடைவதற்கு தரணியில் இருக்கும் அத்தனை ராஜகுமாரர்களும் தங்களுக்குள் போட்டியிட்டு கொண்டு இந்த மிதிலையை நோக்கி படையெடுத்தார்கள். ஆனால் பந்தயப்படி இந்த சிவதனுசை அவர்களால் நானேற்ற அல்ல அல்ல தூக்கக்கூட முடியாமல் வெட்கி போனார்கள். தங்கள் அவமானத்தால் வந்த கோபம் ஒருபுறம் இருக்க, மற்றொரு புறம் சீதையை அடைய வேண்டும் என்ற பேராசையில் அவர்கள் படைக்கலன் கொண்டும் பெரிய சேனைகளை கொண்டும் 4 வகை படைகளின் புழுதி பறக்க எங்கள் ஜனக மன்னருடன் போரிட்டு தோற்றார்கள். மொத்தத்தில் அன்று முதல் இன்று வரை எந்த அரசனாலும் இந்த சிவதனுசை நெருங்கக்கூட முடியவில்லை. தோற்று ஓடிய மன்னர்களும் திரும்பி வரவில்லை. அதனைக் கண்டு சீதைக்கு திருமணமே நடக்காது என்று பலர் கூறினர். ஆனால் இன்று அவர்களின் கூற்றை பொய்யாக்கும் பொருட்டு தசரத மன்னரின் புத்திரரான ஸ்ரீராமர் வந்துள்ளார். இனி சீதையின் அழகும் வாழ்வும் வீணாகாது என்று இங்கனம் விஸ்வாமித்திரரை பார்த்து சதானந்தர் கூறி முடித்தார். சதானந்தர் கூறிய வார்த்தைகளை ஆலோசித்து பார்த்து அந்த வார்த்தைகளில் உள்ள சத்தியத்தை புரிந்தவராக ராமனை விஸ்வாமித்திரர் நோக்க, விஸ்வாமித்திரரின் பார்வையின் அர்த்தத்தை புரிந்து கொண்ட ஸ்ரீராமர், யாகத்தின் போது நெய் ஆகுதியில் விழுந்தால் அக்னி புறப்பட்டு மேல் நோக்கி எழுந்தது போல தனது ஆசனம் விட்டு எழுந்தார். சிவதனுசு வைக்கப்பட்டுள்ள இடம் நோக்கி நகர்ந்தார். அது கண்ட சீதையின் உயிர் தோழிகள், ஸ்ரீராமன் இந்த வில்லை எப்படியும் தூக்கி நாணேற்றி விடுவார். ஒருவேளை அப்படி நடக்காவிட்டால் சீதை நெருப்பில் குதித்து தன் உயிரை மாய்த்து கொள்வாளே. அப்படி நடந்தால் நாங்களும் அவளுடன் சேர்ந்து தீயில் குதிப்போம் என்று தங்களுக்குள் கூறிக்கொண்டார்கள். இன்னும் சில பெண்கள், ஜனகருக்கு மதிமயங்கிவிட்டது. ராமன் வந்ததுமே சீதையை மணந்து கொடுக்காமல் தூக்கி நிறுத்தக்கூட முடியாத இந்த வில்லையா நாணேற்றும்படி சொல்வது? ஜனகருக்கு சீதை திருமணமாகி கணவன் வீட்டுக்கு போக வேண்டும் என்ற ஆசை இல்லை போல என்று கூறிக்கொண்டார்கள். இப்படி அந்த சபையில் சீதைக்காக உருகிய உயிர்கள் பல. இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க, வில்லின் அருகே வந்து நின்றார் ராமபிரான். சீதைக்கு சூட்டும் மாலையையே அந்த வில் என்று எண்ணியது போல ஸ்ரீராமர் அந்த வில்லை மிகவும் மென்மையுடனும் லேசாகவும் எடுத்தார். அது கண்டு சபையில் வீற்றிருந்த ராஜகுமாரர்கள் அனைவரும் தாங்கள் காண்பது கனவா என்ற ஐயத்தில்
கண் இமைக்காமல் தங்கள் முன் நடப்பதை பார்த்து கொண்டு இருந்தார்கள். ராமர் கையில் அந்த வில் ஒரு விளையாட்டு பொம்மை போல காட்சியளித்தது. ஸ்ரீராமர் அந்த வில்லை நாணேற்றியதை அவர்கள் பார்க்க தவறிவிட்டார்கள். காரணம், அது கண்ணிமைக்கும் நேரத்தில் முடிந்துவிட்டது. ஆனால் சபையில் இருந்தோரும் உலகத்தாரும் அந்த வில் ஒடிந்து எழும் பெரும் ஓசையை மட்டும் கேட்டனர். ஆம், சிவதனுசை எடுத்த ஸ்ரீராமர் நாணேற்றும் சமயத்தில் அந்த பழமை வாய்ந்த வில் முறிந்துவிட்டது. உண்மையில் இதில் ஸ்ரீராமரின் தவறு ஒன்றுமில்லை. இது ஜனகர் முற்பிறவியில் செய்த புண்ணியத்தின் பலன் என்று தேவர்கள் வானில் இருந்து மலர்களை பொழிந்தனர். மறுகணம் மிதிலை மக்கள் சந்தோஷத்தில் துள்ளி குதித்தனர். நகர் முழுதும் இந்த செய்தி பரவி எங்கும் இனிய பாடல்களும் யாழிசையும் ஒலித்தன. ஆடல் பாடல்கள் என மிதிலை முழுவதும் விழாக்கோலம்தான். அந்த நகரத்து மக்கள் ராமனை பார்த்தார்கள். அவர்களில் சிலர் இவர் தசரத புதல்வர் என்றார்கள். சிலர் தாமரை கண்ணன் என்றார்கள். வேறு சிலர் செந்தாமரை கண்ணன் ஆகிய திருமாலே என்றார்கள். அவருடைய திருமேனியை கண்ட சிலர் அதனை காலமேகம் என்று கூறினார்கள். இல்லை இல்லை, காயம்பூவையே அவருடைய திருமேனி ஒத்து இருக்கிறது என்றனர் சிலர். மற்றும் சிலர் இவரை மானிடர் என்று கூறும் உலகத்தவர் அறியாமை உடையவரே என்றனர். மேலும் சிலர் மிதிலைக்கு இந்த ராஜகுமாரர்களை அழைத்து வந்த விஸ்வாமித்திரருக்கு நன்றி தெரிவித்து வணங்குங்கள் என்றனர். இது இப்படி இருக்க, சீதையோ அவளது அந்தப்புறத்தில் சிறுத்த இடையையும் கரிய நெடுங்கண்களையும் கொண்டு ராமனையே நினைத்து உருகிக் கொண்டு இருந்தாள். அப்போது அங்கும் இங்கும் நடந்த அவள் தடாகத்தில் இருந்த தாமரைகளிடம், குளிர்ந்த நன்மணம் கொண்ட தாமரை கொடிகளே, ஒரு பெண்ணின் பிரிவுத்துயரை என்னும் அளவுக்கு பெருந்தொன்மை கொண்டதால் தான் நெஞ்சுக்கு இனியவரின் திருமேனி நிறத்தை காட்டுகிறீர்களோ? உங்களில் அவர் அழகை பார்த்தாலே நான் மனவாட்டம் தீர்ந்தேன் என்றாள். அப்போது உருவெளி தோற்றத்தில் ராமபிரானின் சந்திர முகம் தோன்றியதைக் கண்டாள் சீதை. அக்கணம் முதல் மீண்டும் புலம்பித் தவித்தாள் சீதை. சீதையின் தோழி தான் அணிந்த காதணிகளும் ஆபரணங்களும் ஒளி வீச, ஆடையும் கூந்தலும் சரிந்து அவிழ வேகமாக சீதையிடம் ஓடி வந்தாள். வந்தவள் எல்லையில்லா மகிழ்ச்சியுடன் மங்கள கீதம் பாடினாள். அது கண்ட சீதை அத்தோழியின் மகிழ்ச்சியின் காரணத்தை கேட்டாள். அப்போது ஸ்ரீராமர் சிவதனுசை பூ போல எடுத்த விதத்தையும் அதனை முறித்த கதையையும் அத்தோழி சீதையிடம் வாய்மொழிந்தாள். தோழியின் வார்த்தைகளை கேட்ட சீதை சிறிது மகிழ்ந்தாள். ஆனாலும் அவள் மனதுக்குள் சந்தேக புயல் வீசத் தொடங்கியது. நான் கன்னிமாடத்தில் கண்ட அந்த நபர்தான் சிவதனுசை முறித்த ஸ்ரீராமரா? ஒருவேளை அந்த நபர் ஸ்ரீராமராக இல்லாமல் இருந்தால் நான் என் உயிரையே விட்டுவிடுவேன் என்று சீதை உறுதி பூண்டாள். இது ஒரு புறம் இருக்க, ஜனகர் மனதில் இருந்த துயரம் ராமனால் முடிவு பெற்றது. ஜனகரை பொறுத்த மட்டில் ராமன் சிவதனுசை மட்டும் உடைக்கவில்லை, ஜனகரின் கவலையையும் உடைத்தெறிந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஜனக மகாராஜர் விஸ்வாமித்திரரை நோக்கி, ஐயனே, தாங்கள் அழைத்து வந்த ஸ்ரீராமனின் திருமணத்தை சீதையுடன் இப்போதே வைத்துக்கொள்ள நான் தயார்தான். இருந்தாலும் எது சரி என்று கேட்க, அதற்கு விஸ்வாமித்திரர், ஜனக மகாராஜனே, அது முறையல்ல. இத்திருமணத்தில் தசரத சக்கரவர்த்தியும் கலந்து கொள்ள வேண்டும். அதுவே முறை. ஆகவே உடனே நீ அவருக்கு இவ்விஷயமாய் செய்தி சொல்லி அனுப்பு என்று கூறி முடித்தார். அது கேட்ட ஜனகர் விஸ்வாமித்திரர் கூறியபடியே தூதுவர்களை அழைத்து அவர்கள் கைகளில் திருமண மடலை கொடுத்து அயோத்திக்கு தசரதரை கண்டு கொடுக்கும்படி அனுப்பி வைத்தார். இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவுற்றது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.